கர்த்தருக்கு வேண்டதாக தேவதாசனம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். கர்த்தருக்கு வேண்டதாக இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம எல்லாரும் மாதிரி நம்ம வெளியரங்கமாக ஜெபிப்போம். ஆனால் உண்மையான ஜெபம் நம்ம கர்த்தரோடு யாரும் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஒரு அந்தரங்கத்தில் ஜெபிக்க ஜெபம் ரொம்ப வல்லமையானது. அது எந்த மாய்மாலமோ, எந்த பெருமை எதுவுமே இருக்காது. உலக ரீதியான பெருமை எதுவும் இருக்காது. அதே மாரி மொத்தத்தில நம்ம இருதயமான தனிமைய ஒரு இதுலேருந்து ஒதுங்கணும் ஆக்சுவலா. ஒரு இதுலேருந்து ஒதுங்கிட்டு நீங்க ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது தான் கர்த்தர் உங்களோட பேசுவார். எப்படி வேதம் சொல்லுதுன்னா, உன் அறை வீட்டுக்குள்ள போணுமா, போயிட்டு பிரவேசித்து உன் கதவை பூட்டி, அந்தரங்கத்தில் பார்க்கிற அந்தரங்கத்தில் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அதாவது நீ பண்ணும்போது கர்த்தர் உனக்கு பதில் குடுக்குறது அந்த இடத்துல குடுக்க மாட்டார். வெளியரங்கமா குடுப்பார். வேதத்தில பார்த்தீங்கன்னா, தானியேல எடுத்தீங்கன்னா, அவர் கதவு தனிமையா ஜெபிப்பார். ஒரு ஜெப வீரனா வாழ்ந்தார். எந்த சூழ்நிலையிலுமே ஒரு ஜெபத்துக்கு முன்னுரிமை குடுத்து ஜெபித்துட்டு இருந்தார். அவருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, தானியேலின் காரியம் ஜெயமான்னு வேதம் போட்டிருக்கும். எந்த காரியம் சிங்கத்துக்குள்ள போட்டாலும் சரி, எதுல போட்டாலும் கர்த்தர் அவரோடு இருந்தார். அவருடைய ஜெபம் அந்த இடத்துல இருந்துச்சு. கிரியை வெளியரங்கமா கர்த்தர் செஞ்சார். இந்த வேளையில நம்ம அநேக சர்ச்சுக்கு போகலாம், பாட்டு பாடலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு? அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம தியானிப்போம். கண்டிப்பா சிலர் நல்லா ப்ரே பண்ணியிருப்பாங்க. அப்படி சில வேலைக்கு சிச்சுவேஷன் அப்படி ஜெபம் கம்மியா இருந்தால், நம்ம கர்த்தர்ட்ட ஒரு விஷயம் திரும்புவோம். கர்த்தர் கண்டிப்பா பலன் கொடுப்பார். மறுபடியும் ஜெபிக்க கர்த்தர் கிருபை கேட்போம். கண்டிப்பா பலன் கொடுப்பார். மறுபடியும் கர்த்தர் ஜெபிப்போம். அந்த இடத்துல கர்த்தர் நோக்கி பார்ப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள், எல்லா காரியமும் தேவன் வெளியரங்கம் பலனளிப்பார். இந்த பூமியிலும் சாட்சியுள்ள வாழ்க்கை தருவார். பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்போம். தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.